வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாதன் பேசுகிறேன். எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை? 3 வருஷம் கழிச்சு இந்த தேவதை வந்து பிறந்திருக்கா. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்துட்டு 2 months தான் மருந்து சாப்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு டியூப் பிளாக் இருந்துச்சு. ஆனால் அது கூட நாங்கள் கன்சீவ் ஆகிட்டோம் ரொம்ப ஈஸியாக. மேபி அந்த இன்னொரு டியூப்பில் கன்சீவ் ஆனோமா இல்லை அந்த டியூப் பிளாக் ஆகிடுச்சு நாங்கள் செக் கூட பண்ணல. இல்லை, ரொம்ப சந்தோஷம். அப்படியே பெரிய ஹீரோயின் மாதிரி இப்படி படுத்திருக்காங்க. அப்படியே இப்படி சொகுசு ராணியாக இருக்கா. ஓகே, ஸ்வீட்ஸ் வாங்கிக்கலாமா? தேங்க்யூ. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, எவ்வளோ சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கா வீட்டில். என்ன எமோஷன் ஆகாமல் நீங்கள் சந்தோஷமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னா அவங்க உடனே இப்படி கண்ணி துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவங்க இப்போ எமோஷனில் இருக்காங்க. ரொம்ப மொத்தத்தில் கடவுள் வந்து அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயோட உலகம் போற்றும் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேஸ் போகும்போது அப்படியே முறுக்கி அழுதுட்டு கேஸ் போகிறா. குழந்தைக்கு தண்ணியே கொடுக்கலையா? நல்லா தண்ணி குடிக்கணும். கொதிக்க வச்சா ஆற வச்சு தண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் 60% தண்ணி. ஸோ ஃபீடிங் நல்லா பண்ணணும். ஆனால் எவ்ரி 2 hours ஒன்ஸ் கொதிக்க வச்சு ஆற வச்சு சுத்தமான தண்ணி கொடுத்துடணும். அம்மாவோட கர்ப்பப்பையில் குழந்தை உருவாகும் போதே தண்ணிக்குள்ளே தான் கடவுள் வச்சிருக்காரு. அப்போ அந்த குழந்தை ஏன்டா இவ்வளோ அழுகுது? ரொம்ப நாள் ஏக்கம். அது 3 years தானே. உங்களுக்கு ஏஜ் கூடாச்சா? என்னாச்சு? எத்தனை வயசாக கன்சீவ்? ஓ 31. ஸோ ரொம்ப பயந்தீங்களோ? 31 ஒரு வயசே இல்லை. ஓகே, ஆக்சுவலி மாசமாகிறது குழந்தை பிறக்கிறதுல ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு வரம். அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்களாம் எவ்வளோ டம்மி பீஸ்னா. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக சாம் கன்சீவ் ஆச்சுல, சமந்தா. நான் பயங்கர சந்தோஷமாக என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணேன்ப்பா, ஒரு பயங்கர ஹாப்பி நியூஸ்ப்பா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், வானத்தில் பறக்கிறேன் அப்படி இப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னடி என்ன விஷயம், என்ன கெஸ் பண்ணுங்க பார்க்கலான்னா அவர் என்ன விஷயம், யாராவது பேஷண்ட் கன்சீவ் ஆகிட்டாங்களா அது இதுன்னு. சமந்தா அடி பாரு டென்ஷன் ஆகிட்டார் நினைச்சு. ஏண்டி நான் ஏண்டி அதுக்கு சந்தோஷப்பட்டோம், அதுக்கு எதுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் இருக்கிறாரு. நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது நம்ம வீட்டு பிள்ளை வாசம் ஆயிடுச்சு, ஹாப்பி. ரீசெண்ட் டைமில் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் வந்து பேஷண்ட் கன்சீவ் ஆகிறதுலாம் சொல்கிறது மாதிரி அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஏதோ நம்ம வீட்டு பிள்ளை நம்ம சிஸ்டர் கன்சீவ் ஆனால் எப்படி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், அந்த மாதிரி ஹாப்பினஸ். நம்மளாம் அவ்வளோ சென்டிமெண்டல் பர்சன் தான். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் இங்கே பாருங்கள், சொப்பு வாய், குட்டி மூக்கு, சொப்பு கை. நம்ம மாசமாய் குழந்தை பெற்றா அனுபவிப்போம்ல, அது ஒவ்வொருத்தவங்க கன்சீவ் ஆகி வரும்போது நான் அனுபவிச்சுக்கிறேன். நீங்கள் குழந்தை பார்த்தா எனக்கு தெரியாது. ஆக்சுவலி கிளினிக் இன்ஃபார்ம் பண்ணலையா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ ஏன் பேபி குழந்தை இன்ஃபார்ம் பண்ணல? எத்தனை மாதம் அது? 42 days மேம். 42 daysல ஏன் இவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து வந்தீங்க? இப்போ ஸ்கேல் எடுங்க, எதுக்கு 42 daysலேயும்? பாப்பா கரெக்டாக கொஞ்சம் கேஸ் போகிறது கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்குது மேம். கேஸ் போகணும். அப்புறம் கொஞ்சம் அழுகும் போது இந்த முறுக்கி அழுறாங்க சார். அவங்க தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். இந்த வெயில் இந்த ஹீட்டுக்கு டாக்டர்ஸ் வந்து நீங்கள் ஒழுங்காக தாய்ப்பால் கொடுக்காம விட்டுருவீங்கன்றதுக்காண்டி தாய்ப்பாலே 60% தண்ணி, நீங்கள் தண்ணி கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா? கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து நல்லா ஃபீட் பண்ணி எவ்ரி 2 hours ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு சங்கு தண்ணி. இப்போ நீங்கள் 2 மணி நேரத்துக்கு தடவை பால் கொடுப்பீங்களா, நடுவில் ஃபுல்லாக தண்ணி கொடுங்க. அதே மாதிரி இப்போ எல்லாருமே உலகம் முழுக்க சொல்கிறாங்கல்ல 12 hours ஃபாஸ்டிங், 8 hours ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன? நைட் 8 மணிக்கு சாப்பிட்டு தூங்கினா காலைல 8 மணிக்கு தான் சாப்பிடணும், நடுவில் சாப்பிடக்கூடாது. இதை தான் காலங்காலமாக 1000 வருஷமாக அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். எப்படின்னா நைட் 8 மணிக்கு சாப்பிட்டு தூங்கும், காலைல 8 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிடுவோம். ஆனால் இப்போ மதர் ஃபீட்டில் என்ன பண்ணுறீங்க, நைட்டு ஃபுல்லாக குழந்தைய உங்கள் பெஸ்ட்லேயே வச்சுருந்தீங்க, நைட் ஃபுல்லாக ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்புறம் அந்த குழந்தை குண்டு குழந்தையாயிருது. அப்புறமா வந்து நைட் சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலி நைட்டு வந்து 9:10 மணிக்கு குழந்தை கடைசியாக ஃபீட் பண்ணால் மார்னிங் 5:30க்கு அடுத்து ஃபீட் பண்ணால் போதும். 3 monthsக்கு அப்புறம் 3 மாதம் வரைக்கும் தான். குழந்தை அழுகும் போதெல்லாம் பால் கொடுக்கணும். குழந்தை அழுகும் போதெல்லாம் நீங்கள் குழந்தைக்கு தூக்கி ஃபீட் பண்ணணும். எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஒரு சங்கு தண்ணி 2 சங்கு தண்ணி கொடுத்துட்டே வரலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா 2 சங்கு தண்ணி. குழந்தை லிப்ஸ் ட்ரையாக இருக்குது, உடம்பு சூடாக இருக்குன்னா தண்ணி 2. இப்போது கேஸ் போகும்போது அப்படி முறுக்கி அழுதுட்டு கேஸ் போயிட்டு தூங்குது. மோஷனே சளியாக போகும், யூரின் சூடாக போகும். ஏன்னா நீங்கள் தண்ணியே கொடுக்கல. குழந்தைக்கு தண்ணி வேணும்ல, தண்ணியே கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்கன்றீங்க. லாக்டோஜனில் மட்டும் தண்ணி கலந்து கொடுக்குறீங்க. அப்போ அந்த தண்ணி என்ன ஆகும்?
எனக்கு இந்த சந்தேகம்லாம் இருக்கு, நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, குழந்தைக்கு தண்ணி கொடுக்கறது ஏதோ பெரிய கொலை குற்றம் மாதிரி திட்டுறீங்க. அப்புறம் லாக்டோஜன்ல தண்ணி கலக்குறீங்களே, அந்த தண்ணி என்ன தண்ணி? என்ன ஹர்னி, நான் கேட்குறது கரெக்டா தப்பா? அப்போ அதில் கொடுக்கக்கூடாது தானே? குழந்தை அந்த நைட் 12 ஹவர்ஸ்க்கு வந்து நான் என் பையனுக்கு பொண்ணுக்கோ 10 மணிக்கு 10:30 மணிக்கு கடைசி ஃபீட் பண்ணிட்டு போட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சு 5:30 மணிக்கு தான் அடுத்த ஃபீட் கொடுப்பேன். நடுவில் எத்தனை தடவை அழுதாலும் தண்ணி தான் கொடுப்பேன். அப்படி கொடுத்தா தானே குழந்தைக்கு பகலுக்கோ ராத்திரிக்கு வித்தியாசம், 3 வேளை சாப்பிடணும்னு தெரியும். குழந்தைங்க எப்பெல்லாம் தண்ணி தவிக்குதோ அப்போ கூட பசிக்குதுன்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 நேரம் சாப்பிட்ற பழக்கமே போயிடுச்சு. நீங்க பாருங்களேன், இது குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குதுடா. இப்போ நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவோம் பாப்பானால, அதுக்காக தான் வீடியோவே நான் போடுறேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு 3 மாசத்துக்கு அப்புறமே எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபீடிங், இந்த பிரஸ்ல 10 நிமிஷம், இந்த பிரஸ்ல 10 நிமிஷம் தோல்ல போட்டு தட்டி கொடுக்கணும். ஏப்பம் போட்டு கீழே போடணும். திருப்பி 2 ஹவர்ஸ். சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் 30 டேஸ் 3 மந்த்ஸ்க்கு வந்து என்னன்னா குழந்தை ஒரு யூரின் போயிட்டாலே திருப்பி பசிக்கும், அழுகும். அப்போ நீங்கள் நடுவில் வந்து ஃபுல்லாக 2 மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த நாக்கில் வெள்ளை படிஞ்சிருக்குது எல்லாமே கூட போகும். ஓகே ஓகே. நீங்கள் அதை போயிட்டு துணி போட்டு டவல் போட்டு அதை க்ளீன் பண்ணி அப்பெல்லாம் எடுத்துட்டுலாம் இருக்கணும்னு தேவையில்லை. நாக்கில் எடுக்கிறீங்க, தொண்டையில் வயிற்றுக்குள்ளெல்லாம் எப்படி எதை விட்டு எடுப்பீங்க? எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணுவீங்க? சாதாரணமாக தண்ணி கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் வந்துட்டு குழந்தைக்கு வந்து எவ்ரி டே வந்து மோஷன் போகணும். டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா தாய்ப்பால் 60% தண்ணி, யூரின் நல்லா போதா ஓகே விட்டுருங்கன்றாங்க. 5 நாள் போடலாலே பரவாயில்ல, 7 நாள் போடலாம் சொன்னாங்க, 5 டேஸ் போடலாம் கூட பரவாயில்லன்றாங்க. 10 மாசம் அம்மாவோட கர்ப்பப்பையில் இருந்த குழந்தை ஒரு நாள் கூட வாய் வழியா சாப்பிடாத பட்சத்துல பிறந்தவொடனே ஏன் காட்டுப்பி போச்சுன்னு அப்ப பாக்குறீங்க? 24 மணி நேரத்துக்குள்ள போடலாம், ஏன் உயிருக்கு ஆபத்துன்னு யோசிக்கிறீங்க? அப்ப போகலாம் விட்டுற வேண்டியதுன்னு ஒரு 8 to 10 நாள். அம்மா கர்ப்பப்பைக்குள்ள 10 மாசம் குழந்தை வாய் வழியா ஒண்ணுமே சாப்பிடல. அந்த குழந்தைக்கு எப்படி கழிவு இருக்குது? அது உண்மைனா அப்போ டெய்லி மோஷன் போகணும்ல, தண்ணி குடிச்சாலும் சரி ஜூஸ் குடிச்சாலும் சரி. அப்படி போகாம விட்டீங்கன்னா குடல் வந்து எலாஸ்டிக் மாதிரி, நீங்கள் வந்து 5 நாள் 6 நாள் மோஷன் சேர்ந்து அது வந்து பலூன் மாதிரி பெருசாகிடுது, மெகா கோலன். அப்புறம் ஒவ்வொருத்தரையும் வெத்தலை காம்பு வச்சோ இல்லைன்னா விளக்கெண்ணெய் வச்சோ அந்த காலத்தில் எடுத்தாங்க. இப்போ வந்து சப்போஸ்டி வச்சோ ஏதோ ஒன்று பண்ணி இப்போ பண்ணுறீங்க. அப்புறம் குழந்தைக்கு டெய்லி மோஷனே போகலைன்னா லிவர் பிரச்சனை வரும், வயிறு உதிக்கும், பசிக்காது, சாப்பாடு இருக்காது, செரிமானம் இருக்காது, எத்தனை நோய் வருது. தண்ணி நிறைய குடிக்கலன்னா யூரின் ஒழுங்காக போகாது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு நெஞ்சு சளி பிடிக்கும், குளிர் காய்ச்சல் வரும். இம்யூனிட்டி எவ்வளோ குறைக்கிறீங்க? சாதாரணமாக தண்ணி கொடுத்துட்டாலே பிள்ளைக்கு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆயிரும்ல. நீங்கள் லாக்டோஜனுக்கு தண்ணியே கலக்கல, லாக்டோஜன் பொடியை வேற எதுலையா கலக்குறீங்கன்னா தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். லாக்டோஜனுக்கு மட்டும் எப்படி தண்ணி கலக்கலாம்? கரெக்ட் தானே? அப்போ வந்து அம்மா கர்ப்பப்பைக்குள்ள 10 மாசம் ஒண்ணுமே சாப்பிடாத குழந்தை பிறந்த உடனே மோஷன் போலனா ஆபத்து அப்படின்னு பயப்படுறோம். அது உண்மைனா வாய் வழியா தண்ணி ஆகாரம் குடிச்சாலும் மோஷன் கொஞ்சமாச்சும் போகணும். தினசரி அன்றாட காலில் வந்து குழந்தைய போட்டுட்டு 2 முட்டியும் மடக்கி வயிற்றுக்கிட்டு இப்படி கொண்டு போய் காலையில் வைக்கணும். டெய்லி மார்னிங் பண்ணி காமிக்கிறேன். காலில் குழந்தைய போட்டுடணும். காலில் குழந்தைய போட்டுட்டு டெய்லி காலேஜ் இப்படி காலை மடக்கி இப்படி வயிற்ற லைட்டாக இப்படி வச்சோன்னா குழந்தைக்கு மோஷன் போகிற ஏர்ஜ் வரும், தன்னாலும் மோஷன் போயிடும். டெய்லி காலில் வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா பாருங்க, இப்படி வச்சு முக்குது பாருங்க. ஓகே, புரியுதா? குழந்தைக்கு இந்த மாதிரி பொசிஷன் குத்த வச்சு நம்ம உட்காரல ஆகி போகிற அந்த பொசிஷன் வச்சோம்னா அதுக்கு மோஷன் வரும். பிறந்ததுலேயே அதை பழகிட்டோம்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே மோஷன் போகணுன்ற இன்ஸ்டிங்க்ட் வந்துடும். காலையில் அது பழக்கிடலாம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை. அப்படி பழக்காம விட்டுட்டு 4 வயசு 5 வயசுல பேம்பஸ் போட தான் மோஷன் போகுது, பேப்பரில் தான் போகுது, பாத்ரூம் போய் உட்கார மாட்டேங்குது, குத்த வச்சு போக மாட்டேங்குது. எத்தனை இதெல்லாம் பிறக்கும் போதுந்தே நம்ம பழக்கியிருக்கோம். நம்ம குழந்தைங்கள பிறக்கும் போதுந்தே பழக்க வேண்டிய விஷயத்த பழக்காம விட்டுட்டு 3 வயசு 4 வயசுல வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே குழந்தைய காலில் போட்டிங்கன்னாவே உச்சா போயிடும். அப்புறம் எவ்ரி டைம் தூங்கி எந்திரிச்சே காலில் போட்டால் உச்சா போய் 1 வாரம் பழகிட்டிங்கன்னா அப்புறம் குழந்தை காலில் போடுறதுக்கு வெயிட் பண்ணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் குழந்தை யூரின் துணியாக மாற்றி பெரிய தியாகம் மாதிரி பண்ணணும் தேவையில்லை. ஈஸியாக குழந்தை வளர்க்கலாம். குழந்தை வளர்க்கறது பெரிய கஷ்டம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. நம்மளாம் ஸ்மார்ட் பீப்புள்ஸ் தானே.
உங்களுக்கு புரியுதுங்களா? காலையில எந்திரிச்சு கால் அப்படி வச்சோம்னா கொஞ்ச நேரம் வச்சுதான் இப்போ பாப்பா முக்கு 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 காய் வெஞ்சா அப்படி பண்ணி வாஷ் பண்ணி பழகிட்டோம்னா குழந்தைக்கு 1 வீக்ல எல்லாம் புரிஞ்சிடும். செம்ம சூப்பரா வளர்க்கலாம் குழந்தை வளர்க்குறது சாதாரண விஷயம். இருக்கிறதுலேயே பேயும் பேச்சியும் கூட பிள்ளை வளர்க்குமா. அதாவது பேச வராத காது கேட்காதவங்க எல்லா அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸால கூட ஈஸியாக ஒரு குழந்தைய வளர்த்துலாமா. பேய் கூட வளர்த்துருமா. அதாவது எவ்வளோ ஒரு அரகண்டான ஒரு உமனை வளர்க்கலாம். யார் வேணால் குழந்தைய வளர்க்கலாம். குழந்தைய வளர்க்குறது வந்து அவ்வளோ ஒரு கலை. அதுக்கு ஸ்மார்ட்டாக இருந்தால் போதும், ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணிடுறீங்களா? கண்டிப்பாக. இந்த லட்டு குட்டி 2 இப்படி வச்சிருக்கு. 2 கையும் தூக்கி கணத்துக்கிட்டேன் லட்டு மாதிரி. இப்போ வயிற்றுக்குள்ள இது என்னென்ன போஸ்ட்லாம் உட்காந்துருக்குன்னு ஆசையாக இருக்குல்ல? நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? அனுபவிச்சு குழந்தை பெற்றுட்டீங்களா? ப்ரெக்னென்சி ஃபுல்லாக நான் கைட் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு? ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. உங்ககிட்ட 2 months தான் மெடிசன் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் மந்த் வாங்கி சாப்பிட்டேன், செகண்ட் மந்த் சாப்பிட்டேன், தேர்ட் மந்த் மெடிசன் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணேன். நான் கன்சீவ் பாசிட்டிவ் வந்துச்சு மேம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் ஃபுல்லாகவே நான் கண்டினியூ பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் நிறையா ஹாஸ்பிட்டல் போனேன் மேம். நிறையா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் பெரிய ஃபைலோடு தான் நான் உங்ககிட்ட வந்தேன். அது எல்லாத்தையும் நீங்கள் வேணாம், அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்ககிட்ட மெடிசன் சாப்பிட்டேன். அது இந்த ஏஞ்சல் இது முகத்தை பார்த்தாலே உலகத்தில் எல்லா சந்தோஷமும் வந்துடும் போல இல்லை? எஸ் மேம். குழந்தை வந்து ரொம்ப முறுக்குதுனாவே அது உடம்பு வந்துட்டு தண்ணி இல்லை, சக்தி இல்லை. 6 மாதம் தண்ணியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறமா தண்ணி குடிக்கல குழந்தைன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்துறீங்க. பிறந்ததுலேருந்து 6 மாதம் தவிக்கும் போது ஃபுல்லாக அது தண்ணியே பாருங்க. கேஸுக்கு தான் இவ்வளோ முறுக்கிற கேஸ் பூரா. இந்த கேஸ் போடுறதுக்கு என்ன அழுகிறா பாருங்க. நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு சுத்தமான தண்ணி கொடுக்கும். அப்புறம் இப்படி பண்ணிட்டு 5 வயசு 6 வயசுல ஒரு நாளைக்கு 3 வேளை மட்டும் சாப்பிடுந்தா எப்படி குழந்தை சாப்பிடும்? நைட்லாம் 12 மணி 1 மணி 2 மணிக்கெலாம் குழந்தைங்க சாப்பிட்டா அப்புறம் எல்லா நோயும் வரும் தானே. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்குமே நைட்டு 9 மணிக்கு கடைசியாக சாப்பிடுவோம், காலையில் 9 மணிக்கு சாப்பிடுவோம். இப்படி தான் நம்ம இத்தனை வருஷமாக வாழ்ந்தோம். ஆனால் இப்போ குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்க? மிட் நைட் ஃபுட்டு, மிட் நைட் பிரியாணி. ஏன்னா ஃபீடிங்கே நீங்கள் வந்து 4 monthsக்கு அப்புறம் நைட் 10 o'clock கிளாஸ் ஃபீட், அதனால எப்போனாலும் தண்ணி கொடுக்க வச்சு அந்த குடலெல்லாம் மாற்ற மாட்டேங்கிறீங்க. இப்போ குழந்தைக்கு பகலில் தூங்கணும், பகலில் முழிச்சிருக்கணும், ராத்திரி தூங்கணும். இது எப்படி பழக்கப்படுத்துவீங்க? இப்போ ஃபுல்லாக தூங்கிட்டு தான் மேம் இருக்காங்க. இல்லைம்மா, அம்மா கர்ப்பப்பையில் இருக்கும்போது அது டே நைட் தெரியாது. பிறந்ததுக்கு அப்புறம் 30 சென்டா மாறிடுவாங்க. 30 சென்றுச்சுல, ஆனா இன்னும் மாறல. ஏன் மாறல? எப்படி இந்த குழந்தைக்கு இதுதான் காலையில நீ முடிச்சிருக்கணும், இதுதான் நைட்டு நீ தூங்கணும்னு எப்படி சொல்லி கொடுக்கறது? ஒரு சிம்பிளான வழி இருக்கு. எப்படி தெரியல. காலையில 10 நிமிஷம் சூரிய ஒளியில கொண்டு போய் போட்டு ஸ்கின் மேல சன்லைட் பட்டுச்சுன்னா இந்த குழந்தைக்கு இது டே முடிச்சிருக்கும், நைட்டு இருட்டு வந்தோடனே மெலட்டோனின் செக்ரீட் ஆகும். இது எதுவுமே நீங்க பண்ணவே இல்லையே. இது எதுவுமே சிமி, ஒரே நிமிஷம் சிமி, வீடியோ போட்டுட்டு இருக்கேன், ஒரே நிமிஷம் கூப்பிடுறேன். அதனால நம்மளுக்கு வந்து தெரியாதுல்ல டே எது நைட் எதுன்னு தெரியாதுல்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இனிமே குழந்தைக்கு வந்துட்டு ரெகுலராகவே அந்த சன்லைட்ல 10 minutes காலையில தோல் மேல சூரிய ஒளி படுறது வெறும் மஞ்சக்காமல் இருக்க குழந்தை தான் காமிக்கணுமா? விட்டமின் டி கம்மியா இருக்கும் மட்டும் தான் வெயில்ல போடணுமா? வெயில்ல போய் ஏன் வைக்கணும்னு சொல்றோம்னா, இந்த ஸ்கின் மேல யூவி லைட் காலை வெயில் படும் பொழுது இது பகல், இது இப்போ முழிக்கணும்ன்றது அந்த நம்மளோட மெலட்டோனின் பிரெயின்ல செக்ரீட் ஆகுது இல்லம்மா. அப்ப அது வந்து ராத்திரியில தான் செக்ரீட் ஆகணும். அப்பதான் நைட் தூக்கம் வரும். ஏன் நம்ம நைட் தூக்கம் வந்து பகல்ல முழிச்சிருக்கோம்? மெலட்டோனின் நைட்டில் தான் செக்ரீட் ஆகும், டார்க்னஸ் தான் செக்ரீட் பண்ண வைக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பகலா நைட்டான்னு தெரியாமல் எல்இடி லைட்லேயே நம்ம இருக்கும். குழந்தை எல்இடி லைட்லேயே வச்சுருக்கோம். உங்களுக்கு புரியுதா? காலையில் பொழுது விடியுமோ உங்கள் வீட்டில் எல்இடி லைட் எரியுது, திருப்பி நெக்ஸ்ட் டே வரைக்கும் எல்இடி லைட் எரிஞ்சிட்டே தானே இருக்குது. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது சாயந்தரத்தில் மரத்தடியில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க, மொட்டை மாடியில் உட்காந்து படிப்பீங்க, படிக்கட்டில் உட்காந்து படிப்பீங்க. கண்ணு தெரியல, இருட்டாகும் போது வீட்டுக்குள்ள போய் லைட் போடுவோம். நான் அப்படிதான் படிப்பேன், வீட்டுக்கு வெளியே. இதெல்லாம் இப்போ நம்மளே வீட்டுக்கு வெளியே உட்காந்து புக் படிக்கிறோமா? வீட்டுக்குள்ள லைட்டு, ஃபேனு, ஏசி, கதவை சாத்திட்டு எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? எவ்வளோ குழந்தைங்க காலையில் வந்துட்டு அந்த மாடி படிக்கட்டியோ வீட்டுக்கு வெளியே போய் நார்மல் லைட்டில் லெட்டர்ஸை பார்க்குறாங்க. இது பண்ணணும். குறைஞ்சிருச்சு.
இது சுத்தமாக குறைஞ்சி மார்னிங்லேருந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் ஸ்கூலில் போனாலும் லைட்டு, வீட்டில் இருந்தாலும் லைட்டு போடாமல் சாதாரண வெளிச்சத்தில் பிள்ளைகளால் இருக்க முடியல, அவங்களால படிக்க முடியல. நீங்கள் வெளிச்சம் இல்லாமல் இப்போ போய் சன்லைட்டில் போனால் குழந்தைங்க இப்படி கண் வைக்கிறாங்க, கூசுது. நார்மல் நீங்கள் குழந்தைங்கள 5:30 6 மணி வரைக்கும் வீட்டுக்கு வெளியே சேர் போட்டு உட்கார வச்சு படிக்க வைங்க. கொசுவே இருந்தால் கூட தூரத்தில் நொச்சி செடி இருந்தால் அதை எரிச்சு விட்டு கொசு இல்லாமல் ஆக்கி பிள்ளைங்களாங்க மாடியில் நடந்துட்டு படிக்க சொல்லுங்கள். மொட்டை மாடியில் நார்மல் வெளிச்சத்தில் சண்டேஸ்லாம் வீட்டுக்கு வெளியே உட்காந்து பிள்ளைங்க படிக்க வச்சு பழகுங்க. அப்படின்னு அவங்கள வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வராண்டால போட்டிக்கோல ஹாலெல்லாம் உட்கார வச்சு படிக்க வைங்க. இருட்டாகும் போது வீட்டுக்குள்ளே கொண்டு போங்க. நீங்கள் 24 மணி எல்இடி லைட்லேயே வச்சுருந்தா இந்த குழந்தைக்கு பகல் எது நைட் எது எப்படி தூக்கம்லாம் ஒழுங்காக ரெகுலேட் ஆகும். நேச்சர் விட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கீங்க. இனி இயற்கை கிட்ட வாங்க. உங்கள் குழந்தைய பிறந்ததுலேருந்து 30 நாள் சன்லைட்டில் வச்சுருந்தீங்கன்னா இப்போ முழிச்சிருக்கோம், நைட்டில் தூங்கும். இது டே. இப்போ விட்டுட்டு எப்போ முதல்லாம் வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளை தூங்கும் போது நீ தூங்கு, பிள்ளை முழிச்சிருக்குமா நீ முழிச்சிருன்னு சொல்லிடுவாங்க. பிள்ளை அப்படிதான் இருக்கும்னு. ஆனால் நீங்கள் பாருங்கள், குழந்தை வந்து 1 மாதம் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, 2ஆம் மாதம் வந்து நீங்களே பண்ணுமா எப்போ பார்த்தாலும் தூங்கினே இருக்குன்னு நீங்களே உங்கள் மகளாக இருந்தாலும் பக்கத்து வீட்டில் கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, பிள்ளை தூங்குமோ நீ தூங்கு. நீங்கள் கல்யாணம் டெலிவரி ஆன புதுசில் கடுப்பாய் கத்துவீங்களா, பிள்ளை தூங்குமோ நீ தூங்கிக்கோ, பிள்ளை முழிச்சுக்கோ நீ முழிச்சிருக்கோம், இப்படி தான் இருக்கும் பிரசவம் ஆனோடனே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லா அம்மா சொல்லுவாங்க. 30 நாள் தான் பொறுமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண அவள் எங்கே படுத்துனே இருக்கா, தூங்கினே இருக்கா, நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன், இதோ நான் தான் எல்லா துணியும் துவைக்கிறேம்பாங்க. ஆனால் இதை சொல்லித்தர மாட்டாங்க எந்த அம்மாவும். அம்மாங்க அம்மா வெயிலில் வச்சா அது டேயில் முழிச்சுக்குவோம், நைட்டில் தூங்கினா நம்மளும் நைட் நிம்மதியாக தூங்கிடுவோம், டே ஃபுல்லாக நம்ம மேனேஜ் பண்ணிக்குவோம். இதை சொல்லித்தர வேண்டியதானே அம்மாங்க. இது சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, ஏன்னா அவங்களே இதை கற்றுக்கல. நம்ம ஜென்ரேஷன் சமத்தா இருந்தோம், 80s கிட்ட தொந்தரவு பண்ணாமல் வளர்ந்துட்டோம். நம்ம அப்படி இல்லைம்மா, நம்மளோட கிராண்ட் மதர்ஸ் வச்சாங்க நம்மள வெயிலில். நம்மளோட பாட்டி வரைக்கும் தெரிஞ்சிச்சு. நம்ம பாட்டி கேரட் சாப்பிடு கண்ணுக்கு நல்லது, கீரை சாப்பிடு உடம்புக்கு நல்லது, கருவேப்பிலை சாப்பிடு முடி வளரும்னு சொல்லி சொல்லி சாப்பிட வச்சாங்க நம்ம பாட்டி வரைக்கும். நம்ம அம்மாங்க அதை ஃபாலோ பண்ணாம காய் சாப்பிட்றியா இல்லையா, காய் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணாங்க. சொல்லி திட்டும் போது ஒரு நாள் நம்ம ஒத்துக்கல. ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்மளுக்கு இதுக்கு நல்லதுன்னு ஒன்னே ஒரு வயசு வரும்போது நம்மளே சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆனா நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, சாப்பிட்றியா இல்லையா, இது சாப்பிட்டா உனக்கு டிவி பார்க்கணும், இது சாப்பிட்டா உனக்கு சாக்லேட் தரு அப்படின்னு அவங்கள லஞ்சம் கொடுத்து சாப்பிட வைக்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைங்க எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுன்னா, நீ தரையா நான் அதை பண்றேன், இது சாப்பிட இதுக்கு நல்லது, நீ சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிட்றே இல்லையா அப்படிதான் சொல்லும். ஒவ்வொரு தடையும் அழுதுட்டு ஒரு குட்டி கேஸ் விட்டுறா, அதுக்கு எவ்வளவு அழுகிறா அவ அழுதுட்டே இருக்கா. நம்ம நினைச்சா அவ மேல கோவப்படக்கூடாது. நம்ம தண்ணி குடுக்கல, அவ குழந்தை வந்து பசிச்சா வலிச்சா இன்னைக்கு உனக்கு ஆஷா பெரியம்மா வந்து தாலாட்டு பாடுறேன், உனக்கு தொட்டில் மட்டும் தான் அப்படி ஆட்டணும். இன்னைக்கு பாருங்க என் வழியில் உட்காந்து அதே போல கொஞ்சி தாலாட்டு பாடி 4 பேரை பலந்து பெரிய ஆள் ஆகாம சொல்லுங்க. இந்த வீடியோ காமிச்சு உன்னையே தான் கொஞ்சிட்டு இருக்காங்க இந்த அத்தை, உன்னையதான் வந்துட்டு இங்க பாருங்க நான் ஆட்டிகிட்டே இருக்கணுமா, உன்னை தான் இப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க, உனக்கு தான் இப்படி தாலாட்டு பாடுறாங்கன்னு நீங்க சொல்லி கொடுங்க. பெரிய ஆளா. ஸோ இப்போ உங்களுக்கு குழந்தை வளர்க்குறது இதெல்லாம் வந்துட்டு சிம்பிளான திங்ஸ். ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணும்போது தண்ணி குடிச்சா ஈரம் கொடுத்துரும். கிராமத்தில் புரியாமல் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. 2 தலைகாணி வச்சுட்டு இப்படி கை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி தான் ஃபீட் பண்ணணும். ஒவ்வொரு தடவை குழந்தை ஒரு தடவை சுடுதண்ணி வச்சு துடைச்சிட்டு ஃபீட் பண்ணி முடிச்சப்பறமா துடைக்கணும். நம்மளோட பெஸ்ட்டு சுடுதண்ணி வச்சு கழுவிட்டு கொடுக்கணும். வேர்வை ஸ்மெல்லு, அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் குழந்தைக்கு ஒமட்டும், வாமிட் வரும். இதெல்லாம் சாதாரணமாக கிராமத்துலேயே சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி வந்து இப்போ தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவுக்கு தொண்டை நாக்கெலாம் வறண்டு போகும் பிள்ளை பால் குடிக்க. அப்போ நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். பால் கொடுக்கும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, ஈரம் கொடுத்துரும். நிறைய கிராமத்தில் மூட நம்பிக்கை, அது வேற குடிக்க விட மாட்டாங்க. கொதிக்க வச்சு ஆற வச்சு சுத்தமான தண்ணி குடிக்கலாம். சரியா? ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு ஒரு பெரிய கிளாஸ் எடுத்தாச்சு. உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த முறையிலையும் சொல்லித்தராத ஒரு குழந்தை வளர்ப்பு வந்து நம்மளோட தமிழ் சமூகத்தில் இருக்குது. இந்தியாவில் சவுத் இந்தியாவிலே அது இருக்குது. மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் இதை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. லவ் யூ ஆல். நன்றி. எல்லாமே